ஹலோ எவ்ரிவான், உங்களை இந்த வீடியோவில் மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், அவருக்கு ரொம்ப சந்தோஷம், இந்த ஆண்டிக்கு சாரி இந்த அக்காவுக்கு ரொம்ப சந்தோஷம், அந்த அங்கிள் சாரி அந்த அண்ணாக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமாடா, எங்க எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். என்ன இப்போ உங்களுக்கு வேணும்? ஓ, எதுக்காக வந்திருக்கோம்னா, இன்னைக்கு நம்ம விபிஎஸோட ஃபர்ஸ்ட் டே. விபிஎஸோட ஃபர்ஸ்ட் டேவா? என்னென்ன டாப்பிக்கில் நடத்துறீங்க அதுதானே உனக்கு கேள்வி. போன வருஷம் நம்ம விபிஎஸ் டாபிக் என்ன? அங்க ஒருத்தர் சொல்ற சாம்பியன். போன வருஷம் சாம்பியன், இந்த வருஷம் என்னன்னு சொல்லி நம்ம ப்ரேயர் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணலாமா? அக்கா கண்ணை மூடலாம். அக்கா கண்ணை மூடுங்க, எல்லாரும் கண்ணை வாயை மூடுங்க. நீங்கள் கூட கண்ணை மூடுங்க. யாரும் ப்ரேயர் பண்ணும் போது இந்த பக்கம் எந்திரிச்சு அந்த பக்கம் எந்திரிச்சு இந்த பக்கம் ஏதாவது கையில் சாப்பிட்டுட்டு பார்க்கக்கூடாது. ப்ரேயர் பண்ணும்போது எல்லாம் கண்ணை மூடி கை கூப்பிக்கணும். ஓகே? அன்புள்ள இயேசப்பா, இந்த நல்ல நேரத்துக்கு நன்றி. இந்த வேலையில் எங்கள் விபிஎஸை பிளஸ் பண்ணுங்கள். பார்க்குற பிள்ளைங்களுக்கு இந்த விபிஎஸ் பிளெஸ்ஸிங்காக இருக்க உதவி செய்யுங்க. கேட்குற ஒவ்வொருத்தவங்களுக்கும் இந்த நாள் விபிஎஸ் பிரயோஜனமாக இருக்கட்டும். நீங்கள் மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த வருஷம் விபிஎஸ் தீம் என்னன்னா, அண்ணே மியூசிக் ரெடியாக இருக்கானே, எங்கே அந்த மியூசிக்கை போடுங்க பார்ப்போம். அண்ணே இந்த மியூசிக் போட்டால் என்னென்னமோ பண்ணுதுண்ணே உடம்புல. என்ன டொங் 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 என்ன யாராவது தீம் மியூசிக் அதை போடுவாங்களா? ஆனால் பாவமே, அங்கே இருக்க பசங்க டங் 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 டங், அங்கே ஒருத்தன் கையில் பாலை வச்சு டொங்க டக்கணும் கீழே கூட்டிட்டான் எல்லாத்தையும். ஆளைப்பாரு ஆளை. வேற ஏதாவது மியூசிக் போடுங்கண்ணே, அப்போ தான் நான் தீம் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். இதுவும் நல்லா இருக்கு. வேற ஏதாவது பீட்டு? இந்த மியூசிக்கை போடாதீங்கன்னு சொன்னா அதையே போட்டிங்கன்னா அப்புறம் நான் என்னதான் பண்ணுவேன்? என் உடம்பும் ஆடுது, இந்த அண்ணன் உடம்பும் ஆடுது. விட்டா தலை கலந்து கீழே விழுந்துடும் போல. பரவாயில்ல. ஆமாம், உங்களுக்கெல்லாம் வாய் இருக்கா? எங்க பேசுங்க. அம்மா. அம்மாவா? எதுக்கு இப்போ உங்கள் அம்மாவா கூப்பிடுறீங்க? வாயிருந்து பேசுறனால அம்மா. ஓ, வாயிருந்து பேசுறதுனால அம்மான்னு கூப்பிடுவீங்க. என்னை பார்த்து என்னங்க கூப்பிட்டீங்களா? நல்லா கூப்பிட்டீங்க. ஐயோ, எதுக்கு ஃபேமிலி கதைலாம் பேசிட்டு நம்ம தீமை இன்ட்ரடியூஸ் பண்ணிடலாமா? அக்கா ரெடியா? ரெடியா? ஓடி போயிருங்களா அந்த பக்கம்? ரெடியா? ரெடி அண்ணா, மியூசிக் ஸ்டார்ட். அண்ணா நிறுத்துங்க, மியூசிக் மியூசிக் ஸ்டாப் பண்ண ஸ்டாப் பண்ண. இந்த மியூசிக்கை போடாதீங்கன்னா அதே மியூசிக்கை போட்டிங்கன்னா அப்புறம் நான் மைக் இப்படி ஆடிக்கிட்டு இருக்கேன். பார்க்குறவங்க நினைப்பாங்க. கொஞ்ச நேரத்தில் இந்த வீடியோவை ஷார்ட் வீடியோவாக கட் பண்ணி என்னை வைரல் ஆக்கி விட்டுருவாங்க. ஆளப்பார் ஆளை. நம்ம விபிஎஸ் தீம் என்னன்னா, இந்த வருஷம் ட்ராஃபி. அப்படி அக்கா ஐயா அண்ணா நிறுத்துங்க. நீங்கள் எந்த மியூசிக் போட்டாலும் என் உடம்பு தானா டினுக்கு டான்ஸ் ஆடுது. இந்த வருஷம் நம்ம விபிஎஸ் தீம் என்ன? ட்ராஃபி. ட்ராஃபியா? இதில் என்னென்ன சொல்ல போகிறீங்க? போன வருஷம் என்னென்னா சாம்பியன் நீங்கள், இந்த வருஷம் என்ன ட்ராஃபி நீங்கள். நான் கூட ஏசப்பட்ட கேட்டேன், ஏசப்பா இந்த வருஷம் நாங்கள் ஆன்லைன் விபிஎஸ்க்கு என்ன டாபிக் கொடுக்குறது? நீங்கள் தான் சொல்லணும். கண்ணை மூடி கண்ணை திறந்தா எனக்கு ஒரு வேர்டு ஞாபகம் வந்துச்சு, ட்ராஃபின்னு. அப்புறம் தான் நான் யோசித்தேன், ஏசப்பா ட்ராஃபின்னு சொல்கிறாருன்னா அப்போ ஏதோ ஒன்று நமக்கு சொல்லி கொடுக்க போகிறான்னு அர்த்தம். அதனால தான் நாங்கள் விபிஎஸ் தீமை ட்ராஃபின்னு வச்சுருக்குறோம். ட்ராஃபியா? ட்ராஃபி எதுக்கு கொடுப்பாங்க அண்ணே? உங்களுக்கு தெரியுமா எதுக்கெல்லாம் ட்ராஃபி கொடுப்பாங்க? நிறைய கேட்டுவாங்க. நிறைய கேட்டுவாங்க. ஆளப்பாரு, உங்களை கேட்டால் நீங்கள் தான் சொல்லுங்க. அக்கா எதுக்கு ட்ராஃபி கொடுப்பாங்க? சொல்லுங்க. தெரியலையா அண்ணா? உங்களுக்கா தெரியுமா எதுக்கு டிராஃபி கொடுப்பாங்கன்ட்டு? மைக்கில் சொல்லுங்க. அது வேலை செய்யுது. யார் கேட்டா உங்ககிட்ட மைக் டெஸ்டிங்? டிராஃபி எதுக்கு கொடுப்பாங்க அது சொல்லுங்க. மைக் டெஸ்டிங், மைக் டெஸ்டிங். 1987 தான் ஃபர்ஸ்ட் டைமாக ட்ராஃபி கொடுப்பாங்க அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் எனக்கு சரியா எதுவுமே தெரியும். 1987? ஆமாம். அப்போ உங்கள் தாத்தா தான் நான் பிறந்திருப்பாரு. ஆமாம். நான் அப்படின்னு நான் ஒரு டேட் சொல்லலான்னு பார்த்தேன்னா அது நீங்கள் பிறந்த வருஷம். நான் பிறந்த வருஷத்தில் யாரும் உங்ககிட்ட கேட்கல.
டிராஃபி எதுக்கு கொடுப்பாங்கன்னு கேட்டால் 1997 ஆளப்பா எதுக்கெல்லாம் டிராஃபி சூசனை கட்டு கேட்போம். என்னடா நீ சொல்றியா? நீ ஒன்றும் இப்போ சொல்ல வேணாம், நான் சொல்கிறத மட்டும் நீ கேளு. எங்கங்க சூசனை போனாங்க? இங்க பாருங்க, ட்ராஃபி எதுக்கு கொடுப்பாங்க? டிராஃபி எதுக்கு கொடுப்பாங்க? என்ன மாதிரி அழகா இருந்தா ட்ராஃபி கொடுப்பாங்க. அங்கே பசங்களே உழுது சிரிக்கிறாங்க. அழகா மியூசிக் நிறுத்துங்க, அண்ணா நிறுத்துங்க, ஐயா கையை கால பிடி, அண்ணா கையை பிடி. தேவையில்லாமல் மியூசிக் போடாதீங்க. டிராஃபி எதுக்கு கொடுப்பாங்க நான் சொல்கிறேன். ஒரு நாள் நான் வெளியில் மீட்டிங் போயிருந்தேன். அப்போது எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. அது ட்ரிங்னு வந்துச்சு, இல்லை ட்ராயிங் வந்துச்சு. அது வேணுமா உங்களுக்கு? ஃபோன் வந்த உடனே நானும் ஃபோனை காதில் வச்சு, அந்த பக்கம் பேசுவாங்கல்ல, ஏன்க்கா என்னை பேச விடுங்கக்கா. ஃபோனை காதில் வச்சுட்டு நான் ஹலோ சொன்னேன். அப்போ அந்த பக்கத்துலேருந்து ஒரு குட்டி பையன் பேசினான். அவன் சொன்னான், ஹலோ ராபின் அண்ணா, எப்படி இருக்கீங்க? நானும் சொன்னேன், நல்லா இருக்கேன்டா தம்பி, உன் பேர் என்ன? அண்ணா உங்கள் பேர் என்ன? சாம். இவர் பேரே வச்சிடும். சாமுன்னு ஒரு தம்பி பேசினான். சொம்பின்றான் பாருங்க, சாரி, தம்பி பேசினான். அவன் சொன்னான், அண்ணே நான் 100 மீட்டரில் ஃபஸ்ட்டு, 200 மீட்டரில் ஃபஸ்ட்டு. அவன் ஃபோனில் பேசினா, நீங்கள் பேசுனீங்களா? கொஞ்ச நேரம் சும்மா இருங்களா. அவன் சொன்னான், ஃபஸ்ட்டு 200 மீட்டரில் ஃபஸ்ட்டு, அப்புறம் லாங் ஜம்பில் ஃபஸ்ட்டு, அப்புறம் ஹை ஜம்பில் ஃபஸ்ட்டு, ஓவரால் எல்லாத்தையும் நான் ஃபஸ்ட்டு வந்தனால எனக்கு தான் ஓவரால் சாம்பியன்ஷிப் ட்ராஃபி கொடுத்தாங்கண்ணே அப்படின்னு சொன்னான். அது சொல்லும் போது அவனுக்கு எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா? அந்த ட்ராஃபியை கையில் வச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக கையில் வச்சுட்டு இருந்தான். 2 நாளுக்கு அப்புறம் அவங்க அம்மா எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஹலோ, ஏன்க்கா என்ன பேச விடுங்கக்கா, ஏன்க்கா இப்படி பண்ணுறீங்க? அவர் என்னன்னா மியூசிக்கை போடுறாரு, நீங்கள் என்னன்னா ஏதாவது பேசுறீங்க. சரி பரவாயில்ல கேளுங்க. அவங்க அம்மா ஃபோன் பண்ணாங்க. அப்போ என்னாச்சுன்னா அவங்க அம்மா சொன்னாங்க, இந்த பையன் இருக்கான குட்டி பையன் அந்த ட்ராஃபியை சாப்பிடும் போது பக்கத்தில் வச்சுப்பானா. ஐயோ, சாப்பாடு அதில் போட்டு சாப்பிட்றதுக்கு இல்லைக்கா, தண்ணி ஊற்றி கொடுக்கவா? மோர் ஊற்று குடிப்பான். ஆளப்பார், நீங்க வேற 2 பேரும் சேர்ந்துட்டு 3 பேரும் சேர்ந்துட்டு அந்த கப்பை அவன் தூக்கிட்டு பக்கத்தில் வச்சுக்கிட்டே இருப்பானா. கையில் இப்படி பிடிச்சிக்கிட்டே சாப்பிடுவானா. கை கழுவ போகும்போது ஒரு பக்கம் அந்த ட்ராஃபி வச்சுக்கிட்டே கையை கழுவானா. ஏன் தூங்கும் போது பக்கத்தை தலகாணி பக்கத்தில் வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே கையை போட்டு ஒரு மேலே காலை அண்ணே நான் அந்த பக்கம் வந்துட்டோமா அக்கா சாரி தெரியாதனமா காலை இப்படி தூக்க அப்படி பட்டுச்சு. நீங்க தப்பா மட்டும் எடுத்துக்காதீங்க யார். சாரிக்கா. அது பையன் கையை போடுவானா காலை போடுவானா. ஐயோ சாரிண்ணே, முதுகுல தெரியாதனமா பட்டுருச்சு. கோச்சுக்காதீங்க தெரியாம தான் பட்டுருச்சு. அப்போ அவங்க அம்மா சொன்னாங்க, அவன் ரொம்ப ஸ்பெஷலா அதை பக்கத்திலே வச்சிருக்கான் தம்பி. ஏன்னா அந்த டிராஃபி அவன் வாங்கியிருக்கானா, ஜெயிச்சு வாங்கியிருக்கானா. ஒரு வேளை தம்பி தங்கச்சி, எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஏசப்பா இந்த உலகத்தை படைக்கும் போது இந்த ஸ்டார்ஸ், சன், மூன், வெஜிடேஷன், வாட்டர், எர்த் எல்லாத்தையும் படைக்கும் போது அவர் சந்தோஷப்பட்டாரா இல்லையோ? அவர் உன்னையும் என்னையும் படைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தார் சொல்லி வசனம் சொல்லுது. ஒருவேளை இன்னைக்கு ஏசப்பாக்கு டிராஃபி யார் தெரியுமா? நீயும் நானும் தான். ஒருவேளை இன்னைக்கு விபிஎஸ் தீம் என்ன தெரியுமா? டிராஃபியில் காட்ஸ் டிராஃபி. நீயும் நானும் தான் காட்ஸ் டிராஃபி. ஏன்னா ஏசப்பா நம்மளை ஆசையாக படைச்சு ரொம்ப ஹாப்பியாக வச்சுருக்கிறாரா. அம்மா நீ எங்கே போனாலும் உன் கூடயே வருவார், உன்னை விடவே மாட்டார். ஒரு சின்ன பையன் அவன் டிராஃபியை எவ்வளோ க்ளோஸாக வச்சுருக்கான். நம்மளை ஏசப்பா எவ்வளோ அன்பாக படைச்சு அவர் மூச்சு சுவாசத்தை கொடுத்துருக்காரு. அப்போ அவர் நம்மளை எவ்வளோ சேஃபாக வச்சுருப்பார். நம்ம கூட இருப்பாரா இருக்க மாட்டாரா? இருப்பார் தானே? ஆமாம் தானே அண்ணே, ஆமாம் தானே அண்ணாக்கா, ஆமாம் தானே தம்பி. அப்போ நம்மளாம் யாரு? காட்ஸ் டிராஃபி. ஏசப்பா நம்மளை ரொம்ப அன்பாக வச்சிருக்கிறார், நெருக்கமாக வச்சிருக்கிறார், ஸ்பெஷலாக வச்சிருக்கிறார். நிறைய பேர் சொல்லலாம், அண்ணே நான்லாம் இந்த உலகத்தில் யார் தான் பிறந்தனும், பேசாம நான் பிறக்காமலே இருந்திருக்கலாம்.
நான் பிறந்த நேரம் சரியில்லை, பிறந்த தேதி சரியில்லை, பிறந்த ஊர் சரியில்லை, பிறந்த வீடு சரியில்லை, எங்க அம்மா அப்பா சரியில்லை சொல்லாத. ஏசப்பா அவனை ரொம்ப ஸ்பெஷலா படைச்சிருக்கிறார். யூ ஆர் காட்ஸ் ட்ராஃபி. நீ சாதாரண ஆள் இல்லை, ஏசப்பாவோட ஸ்பெஷலான ட்ராஃபி. உன்னை ஏசு ரொம்ப நேசிக்கிறார். தம்பி, தங்கச்சி, அக்கா, அண்ணன், உங்க எல்லாரும் ஏசப்பா ரொம்ப நேசிக்கிறார். ஏசப்பா உங்களை நேசித்து உங்களை இந்த உலகத்தில் வச்சிருக்கார். நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன எங்க வீட்டில் எல்லாரும் வேண்டான்றாங்க, அண்ணா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேண்டான்னு சொல்றாங்க. ஆனால் ஏசப்பா உன்னை வேணும் தான் படைச்சிருக்காரு. நீ தான் காட்ஸ் ட்ராஃபி. ஒரு அழகான பாட்டு கற்றுக்கலாமா? அண்ணே வாசிக்கிறீங்களா? அக்கா நீங்கள் ஆக்ஷன் பண்ணுறீங்களா? அக்கா நீங்கள் அங்கே என்ன பண்ண போகிறீங்க? தூங்க போகிறீங்களா? இல்லை, அக்காவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, நடந்தா உடம்பு கூடவே வருதான், ஏன்னே தெரியல, பாவம், நாளைக்கு டாக்டரை போய் பார்த்துருங்க. நிஜமா இப்போ தான் மாத்திரை வாயில் போட்டு வந்தாங்க, இவ்வளோ பெருசுலாம் அந்த மாத்திரை இருந்துச்சு, இது கல் இவ்வளோ பெருசு அந்த மாத்திரை, அப்படியே பழக்கம் போட்டாங்க, அப்படிட்டாங்க. நிறைய குட்டி பசங்க மாத்திரை போடுறதுக்கு அழுகுறாங்கண்ணே. பாரு, உடம்பு நல்லா ஆகணும்னா ஏசப்பாட்ட ஜபம் பண்ணிட்டு, ஏசப்பா நான் உங்களை தான் நம்புகிறேன், இந்த மாத்திரை இல்லை, எனக்கு சுகத்தை கொடுங்கன்னு சொல்லி தண்ணியை ஊற்றி படக் முழுங்கிடு. ஓகே, கசப்பாந்துச்சுன்னா சர்க்கரை போட்டு அப்படி பண்ணிடு. ஓகே, அப்போ தான் உனக்கு சீக்கிரமாக சரியாகும். ஆமாம் தானேக்கா? நீங்கள் போட்டு தானே வந்தீங்க? பார்த்தியா அந்த அக்கா மூஞ்சி எவ்வளோ சோகமாக இருக்குது. ஏன்னா காலையிலேருந்து மதியம் வரைக்கும் அவங்க விபிஎஸ்ல இருந்தாங்களா, வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஒரே சுடு தண்ணியாக இருந்துச்சு அவங்க மேலே. ஏன்க்கா சிரிக்கிறீங்க? ஓ, சுடு தண்ணி சொல்லிட்டேன், சாரி. அது என்னது, ஜுரமாக இருந்துச்சான். அந்த அக்காவுக்கு ஜுரமாக இருந்துச்சான். அக்கா உங்களுக்கு தெரியாதனமா காலை இப்படி பண்ணிட்டேன், சாரி. ஓகே, பரவாயில்ல, சாரி, தெரியாமல் பட்டுச்சு. அண்ணன் நீங்கள் சீக்கிரமா மியூசிக்கை போடுங்க. இப்போ போட மாட்டீங்க மியூசிக்கை. இது இல்லை, இது இல்லையா? இந்த பாட்டு சொல்லுது, நான் பாடுவேன். உற்சாகமாக என் கூட பாட போறீங்க. நாங்க ஒரு வாட்டி பாடுறோம், டிஸ்கிரிப்ஷன்ல இதோட வேர்ட்ஸ் நான் போட்டு வைக்கிறேன். ஓகே, நான் பாடுவேன், லலலலலலல, ஆர்ப்பரித்து போற்றுவேன், உம் நாமத்தில் நன்றி சொல்வேன், இன்றும் என்றும் எப்பொழுதும். Come on. லலலலலலல, ஆர்ப்பரித்து போற்றுவேன், உம் நாமத்தில் நன்றி சொல்வேன், இன்றும் என்றும் எப்பொழுதும். கவலை இல்லை, குழப்பமில்லை, கவலை இல்லை, குழப்பமில்லை, இயேசு நாமத்தை போற்றிடுவேன். அவரே என்னை படைத்ததுனால இன்றும் என்றும் போற்றிடுவேன். கவலை இல்லை, குழப்பமில்லை, இயேசு நாமத்தை உயர்த்திடுவேன். அவரே என்னை படைத்ததுனால இன்றும் என்றும் போற்றிடுவேன். லா 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 லா, நன்றி சொல்லி பாடிடுவேன். Come on. லா 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 லா, நன்றி சொல்லி பாடிடுவே. வாவ் அண்ணே, அக்கா, எவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இந்த பாட்டு. இந்த பாட்டு ரொம்ப அருமையான ஒரு பாட்டு. இந்த பாட்டு சொல்லுது, ஏசப்பாக்கு நான் நன்றி சொல்வேன், எனக்கு எந்த கவலையும் இல்லை, எனக்கு எந்த குழப்பமும் இல்லை, ஏன்னா அவர் தான் என்னை படைச்சிருக்கிறார். உங்களுக்கு எந்த குழப்பமும் வேண்டாம், எந்த கவலையும் வேண்டாம். நீ நிறைய பேர் சொல்லலாம், ஆனால் எனக்கு தனிமையாக இருக்குன்னு, யாருமே இல்லாத மாதிரி இருக்குன்னு சொல்லவே சொல்லாத. நீ யாருமே இல்லைன்னு சொல்லாத, ஏன்னா நீ தான் காட்ஸ் ட்ராஃபி. அப்படின்னா என்ன, ஏசப்பா படைச்சு உன் கூடயே தான் இருக்கிறார், உன் பக்கத்துலேயே தான் இருக்கிறார். அதனால் என் கூட சேர்ந்த பாட்டு ஆக்ஷன் கற்றுக்கலாமா? அக்கா ஆக்ஷன் கற்றுக்கலாமா? ஃபஸ்ட் எப்படிக்கா? நான் பாடுவேன், லலலலலலல, ஆர்ப்பரித்து போற்றுவேன். அக்கா சுத்தணும்லக்கா, ஆர்ப்பரித்துனா சந்தோஷமா போற்றுவேன் அவரை. ஓகே, 1 2 3. நான் பாடுவேன், லலலலலல, ஆர்ப்பரித்து போற்றுவேன். இப்போ ஓகே அண்ணா, சூப்பர்ண்ணா. உம் நாமத்தில், அக்கா எப்படிக்காது? உம் நாமத்தில் நன்றி சொல்வேன், இன்றும் என்றும் எப்பொழுதும். ஏசப்பாக்கு எப்பவுமே நன்றி உள்ளத்தோடு இருப்போம் நம்ம, ஏன்னா அவர் நம்மளை படைத்திருக்கிறார். He gave you life and you and me are living today just because of His grace. அவர் நன்றி சொல்லுவோமே, நன்றி உள்ளத்தோடு தினமும், ஏசப்பா உங்களுக்கு தேங்க்யூ. ஒருவேளை யாராவது கிஃப்ட் கொடுத்தாங்க என்ன சொல்லுவோம் சிஸ்டர்? என்ன சொல்லுவோம்? தேங்க்யூ சொல்லுவோம்ல. தேங்க்யூ சொல்லிட்டு படக்கு வாங்கிட்டு ஓடிடுவோம், அவன் தானே. ஏன்னா நமக்கு கிஃப்ட் ரொம்ப முக்கியம். ஏசப்பாக்கிட்ட எல்லாமே நம்ம வாங்கிக்கிறோம், ஆனால் அவர்கிட்ட தேங்க்யூ மட்டும் சொல்கிறது இல்லை. ஏசப்பாக்கு தேங்க்யூ சொன்னால் அவர் எவ்வளோ சந்தோஷப்படுவார். ஓகே, உம் நாமத்தில்
நன்றி சொல்வேன் இன்றும் என்றும் எப்பொழுதும். புரிஞ்சுதா? உம் நாமத்தில் நன்றி சொல்வேன் இன்றும் என்றும் எப்பொழுதும். ஓகே, அப்புறம் அக்கா கவலை இல்லை. ஆக்ஷன் எப்படி? கவலை இல்லை, குழப்பம் இல்லை, இயேசுவின் நாமத்தை உயர்த்திடுவேன். பாரு, கவலை இல்லை, குழப்பம் இல்லை, இயேசுவின் நாமத்தை உயர்த்திடுவேன். அப்புறம் அவரே என்னை படைத்ததுனாலே இன்றும் என்றும் போற்றிடுவேன். ஓகே, த சேம். ஓகே அண்ணே, அவ்வளோதான் பாட்டு. அப்புறம் லா 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 ஃப்ரீக் அவுட்டாக டான்ஸ் ஆடணும். ஓகே, நன்றி சொல்லி பாடிடுவேன். ஓகே பசங்களா, ஃப்ரீயாக இருங்க. உங்கள் ஃபோனை தூரமாக வச்சுக்கோங்க. டிவியில் பார்க்குறீங்களா, தூரமாக நினைக்கோங்க, கிட்ட வராதிங்க. நம்ம ஆக்ஷன் பண்ண போகிறோம். ஓகே ஓகே, நீங்கள் ஆக்ஷன் பண்ணி கூட நீங்கள் வீடியோ அனுப்பலாம். ஓகேவா? 9941906104 9941906104. ஐயோ 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 ஐயோ. என்னது? இங்கே பேசுங்க. நீங்கள் எந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கும் கொடுக்க வேணாம். எனக்கு இங்கே பேக்கெல்லாம் அத்து போகுது உங்கள் மியூசிக்கு. ஓகே, இந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் அனுப்பலாம். ஆக்ஷன் வீடியோ அண்ணே போகலாமண்ணே. ஒரு பாடிடலாமா? ரெடி? 1 2 3 கோ. கைகளை தட்டுவோமாக. கமான். உற்சாகமாக நான் பாடுவேன். நான் பாடுவேன். லா 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 ஆர்ப்பரித்து போற்றுவேன். உம் நாமத்தில் நன்றி சொல்வேன் இன்றும் என்றும் எப்பொழுதும். One more time. நான் பாடுவேன். லா 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 ஆர்ப்பரித்து போற்றுவேன். உம் நாமத்தில் நன்றி சொல்வேன் இன்றும் என்றும் எப்பொழுதும். கவலை இல்லை, கமான். கவலை இல்லை, குழப்பம் இல்லை, இயேசுவின் நாமத்தை உயர்த்திடுவேன். அவரே என்னை படைத்ததினாலே இன்றும் என்றும் போற்றிடுவேன். கவலை இல்லை, குழப்பம் இல்லை, இயேசுவின் நாமத்தை உயர்த்திடுவேன். அவரே என்னை படைத்ததினாலே இன்றும் என்றும் போற்றிடுவேன். லா 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 லா. Sing along everyone. நன்றி சொல்லி பாடிடுவேன். லா 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 லா. நன்றி சொல்லி பாடிடுவேன். நான் பாடுவேன். சூப்பரா பாடுனீங்க அக்கா. சட்டுன்னு ஒரு ஸ்கிட்டுக்கு ரெடி ஆயிடுவோமா? எங்கக்கா ஓடுறீங்க? அங்க எங்க போறீங்க? ரெடி ஆக போறீங்களா? இப்போ நம்ம ஒரு ஸ்கிட் பார்க்க போறோம். இந்த ஸ்கிட்ல என்ன நீங்க பார்க்க போறீங்க. இந்த ஸ்கிட்ல நான் யாருன்ட்டு இப்போ போயிட்டு வந்து சொல்லுவேன். அக்கா ரெடி? நான் நேராக கேமரா பார்த்து ஒரு முறைச்சிட்டு வர போகிறேன். ஏன்னா நான் யாருன்னு அப்போ தான் அவங்களுக்கு தெரியும். நீங்கள் இப்போ ரெடி ஆகுங்க. போங்க போங்க போங்க. நான் யாரு நான் யாரு நான் யாரு இப்போ உங்களுக்கு தெரியும். ஓகே ஓகே ஓகே. நான் யார் தெரியுமா? நான் யார் தெரியுமா? தெரியாதுல்ல? இதை இப்போ வந்து சொல்றேன். இப்போ தெரிஞ்சிச்சா நான் யாருன்ட்டு? ஏன்டா தண்ணி குடிக்கிறத கூட கூறு குறுக்குன்னு பார்த்துட்டு இருக்கீங்க? உங்களோட பெரிய தொந்தரவா போச்சுடா. இங்கே வச்சிடுறேன். மைக் ஆன் பண்ணி பேசுங்க. நீங்க யாருன்னு கேட்டீங்களே, இப்ப தெரியுதான்னு கேட்டீங்களே. நான் யாரு? அப்போ அதுக்கு அங்க ஒரு பையன் சொல்றான். அங்க என்ன சொன்னா அந்த பையன் என்ன பார்த்து? உங்களுக்கு கண்ணு தெரியலன்னு சொல்றான். கண்ணு தெரியலையா? டேய்
கண்ணாடி போட்டு ஸ்டைலாக வந்திருக்கேன்டா. நான் யாருன்னு நான் சொல்லிக்கிறேன், நீங்கள் போங்க. ஹெல்ப்புக்கு நானே எனக்கு ஹெல்ப் பண்ணிப்பேன். ஏன்னா நான் சாதாரண ஆள் இல்லை, நான் தான் சொல்லி இந்த அக்கா இப்படி போகிறாங்க, எதுக்கு போகிறாங்கன்னு தெரியல. நான் தான் கோச். கோச்னா சாதாரணவன் இல்லை, வெறித்தனமாக கோச் கொடுப்பேன். கோச் கொடுப்பேன்றேன், என்னது கோச் கொடுப்பேன்னா தப்பா, கோச் பாங்க, அது கோச்சிங் கொடுப்பேன். இங்கிலீஷ் அப்பப்போ லைட்டாக மிஸ் ஆகும். எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. என் ஸ்டூடெண்ட்ஸை எப்படியாவது ட்ரெயின் பண்ணி, ட்ரெயினில் ஏற்றி இல்லைடா, அங்கே ஒருத்தன் உடனே ட்ரெயினில் ஏற்றி அனுப்ப போறீங்கன்றா. யோயோ இல்லையா, ட்ரெயின்னா அது எப்படியோ ஏதோ ஒன்று வேர்டு, ட்ரெயின் பண்ணி அவங்கள கப்பு வாங்க வைக்க போகிறேன்டா. அது வரைக்கும் இந்த கண்ணாடியை கழட்ட மாட்டேன், குளிக்க மாட்டேன். குளிச்சிருவேன், கண்ணாடியை மட்டும் கழட்ட மாட்டேன். என்னடா அதில் கை வச்சா சத்தம் வருது? அதுக்கு பேர் என்ன? கீபோர்டா? ஓகே, எனக்கு தெரியும், நீ சொல்லணும்னு அவசியம் இல்லை. என் ஸ்டூடெண்ட்ஸ் வர டைமு, அது வரைக்கும் நான் கீபோர்டு ஸ்டைலாக வாசிக்க போகிறேன். இங்கே கோச் நிற்கிறது கூட தெரியாமல் நீ என்ன அங்கே டான்ஸ் ஆடி? வார்ம் அப் கோச், வார்ம் அப். கோச் மேலே கையை பற்றா போகுது. வார்ம் அப் பண்ணும்போது கோச் மேலே கட்ச் பண்ணாமல் பண்ணோம். ஓகே, அதான் சொன்னேன், கோச் மூஞ்சில் கிஞ்சில் பட்டுச்சுன்னா அழகு போயிடும். ஓகே, தள்ளி நின்று வார்ம் அப் பண்ணு. என்ன வேணும்? ஏதாவது சொல்லணுமா? நீங்கள் தானே கோச் வர சொன்னீங்க. எஸ். எங்கே மற்றவங்கலாம்? இதெல்லாம் ஓரமாக வை, இது இப்போ தேவையில்லை. எங்கே போனாங்க அந்த மற்றவங்க? வார்ம் அப் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாம். வார்ம் அப் பண்ணுறது இதை யாரா ஆன் பண்ணி வச்சிருக்கா? அதை எடு, வாரம் எடுத்துட்டு போய் போடு. கிரவுண்டில் எதுக்குடா குச்சி முட்டாயெல்லாம் வச்சிருக்கீங்க? இந்த குச்சி முட்டாயெல்லாம் இங்கே வரக்கூடாது. கிரவுண்டில் சீரியஸாக இருக்கணும், புரியுதா? எஸ் கோச். ஏய், ஏன் லேட்டு? சொல்லு. நில்றா வரங்க வர. உன்னை யாரை வார்ம் அப் பண்ண சொன்ன? நீங்கள் தானே கோச். நீ இப்படி பண்ண நான் கோச்சுக்கு போயிடுவேன். நிறுத்து கொஞ்ச நேரம். ஏய் வாங்க, சீரியஸாக இருக்கணும், புரியுதா? விளையாட்டு கிடையாது. அழுவாத. ஐயோ உங்க பாட்டிக்கா, ஏய் சும்மாடா. உங்க பாட்டியெல்லாம் இமோஷனாக இங்கே கொண்டு வந்தீங்கன்னா உன்னால இந்த ட்ரைனிங்கில் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஓகே, டோன்ட் பி இமோஷனல். எங்க மற்றவனுங்க? தெரியலையா? கோச் வாங்க வாங்க வாங்க, come on, let's run. Fire in the mountain, run. Fire in, hey நிறுத்துடா. ஏண்டா நான் என்ன ரைம்ஸா சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் உங்களுக்கு? Fire in the mountain, run. இவன் அதுக்கு மேல. What's the time man? கம் இப்படி வாங்க. என்னடா ஒன்னும் ஆசீர்வாதம் வாங்க வேணாம், வந்தது லேட்டு. இனிமேட்டு சீக்கிரமா வரணும். நாங்க ரன்னிங் போயிட்டு வந்தோம் மாஸ்டர். எங்க நீங்க ரன்னிங் போயிட்டு வந்தீங்க? ஒரு வேர்வை வரல, ரன்னிங் போயிட்டு வந்து யார்கிட்ட கதை வரும்? வேர்வை எங்க போச்சு? காத்து அடிச்ச உடனே போயிடுச்சுல, காஞ்சி போச்சு. வேர்வையா வாக்கிங் போயிட்டு. நான் பைத்தியம் இதெல்லாம் வச்சிருக்கேன் பத்தியா? இங்க பாருங்க பாய்ஸ். கால் வலிக்குதா? நீ பண்றது என் மனசு வலிக்குது. வடா பின்னாடி. நிறுத்தா, நீ தானே மியூசிக் போடுறது. நிறுத்துடா. ஐயோ நிறுத்துங்கடா. ஏய் அந்த மியூசிக்கை மட்டும் போடாதடா, அது போட்டாலே எனக்கு ஒரு மாதிரி ஆகுதுடா. தயவு செய்து பண்ணாதீங்கடா. அப்புறம் எப்படி சிரிக்கலாம் பார்த்து. இங்க பார், கோச் சீரியஸா இருக்கிறேன். நீங்களும் எங்க பாட்டி தான் சீரியஸா இருக்காங்கன்னு பார்த்தா நீ. ஐயோ நான் சொல்றது அந்த நிறுத்தா. நான் சொல்றது அந்த. ஏய் நீ சிரிக்கிறியா அழுவியாடா? ரொம்ப சிரிச்சிட்டு அழுவுற. இங்க பார், கோச் வந்து சீரியஸாக இருக்குன்னு சொன்னது ஒரு முக்கியமான விஷயத்தில். போன வருஷம்தான் நம்ம கோட்டை விட்டோம். கொரட்டை விட்டோமா? கொரட்டலடா. டேய் கொரட்டை தூக்கும் போது கூட கொரட்டை விட்டான் பாஸ். ஐயோ அது கொரட்டலடா, கோட்டை. இது பேலஸை விட்டு வந்துட்டோம் பக்கத்து வீட்டில். ஆளுங்களை பார். எங்கிட்ட நல்ல கோட் இருக்கு, எடுத்துட்டு வந்துட்டோம் வீட்டில் இருந்து. அது நிறைய இருக்கு பாஸ் வீட்டில். போட்டு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துடலாமா? அங்கே பார். பிரியாணி சாப்பிட்டுடலாம். ஆமாம் வாங்க போங்க.
ஏய் வாங்க. கோட்டா, நான் சொல்ற கோட் அது இல்லடா, என் ட்ரீம். லைசன்ஸ் இல்லாம போய் கோர்ட்ல இது ஃபைன் வாங்க. ஐயோ அதை பத்தி பேசலடா, நிறுத்துடா. இங்க பார், என் லைஃப்ல ஒரு பெரிய ட்ரீம். ட்ரீம் பாஸ் போயிட்டே இருந்தேன் நேற்று. நேற்று போயிட்டு எனக்கு ஒரு லைஃப்ல ஒரு பெரிய அதை சொன்னியா? பெரிய ட்ரீம் என்னன்னா, நான் போயிட்டே இருக்கும்போது ஒரு மலை, அந்த மலை மேலேருந்து குதிக்கிற மாதிரி எனக்கு கனவு. நான் குதிச்சுட்டா குதிச்சு கீழே வரும்போது பார்த்தா கீழே வந்து ஒரு கார்டன் இருக்கு. அந்த கார்டனில் நீங்க இருக்கீங்க. ஆமா. அறிவு அறிவு, நீ கூச்சினா கார்டன்ல இருக்க மாட்ட, கீழே பள்ளம் தோண்டி உள்ள போச்சிருப்பாங்க உன்னைய. ஆளை பார், ஆளை இங்க பார். நான் சொல்றது அதுல கையை வைக்காது. ஏற்கனவே ஒருத்தன் ஒரு மோசமான மியூசிக் இங்கே கோச் மேலே கை வைக்கிற இடமா இது. அவன் என்னதான் உங்க அண்ணனா இருந்தாலும் இப்படி கை வைக்கக்கூடாது. நம்ம வந்திருக்கிறது டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணணும். இங்கே நீ பின்னாடி வா, கருக்குன்னு தெரியவேன், கண்ணாடி லைட்டுக்கு வா. இல்லை லைட்டு தெரியாது, அதுதான் சொன்னேன். உன்னை கருப்புன்னு நான் சொல்லலை, அப்படி சொல்லக்கூடாது, தப்பு. இங்கே பார், இப்போ சிரிக்கக்கூடாது, சிரிக்கக்கூடாது. ஓகே, இங்கே பாருங்க, இந்த வருஷமாவது எப்படியாவது நம்ம ஓவரால் ட்ராஃபியை வாங்கணும். எந்த கடையில் போய் வாங்க போகிறோம்? மொனமுக்கில் ஒரு கடை இருக்காங்க, அவங்க இல்லை. ஐயோ டேய், காசு கொடுத்து வாங்குற சொல்லடா. ஓசியில் வாங்குறோமா? பாஸ் எங்கள் அந்த வீட்டுக்கிட்ட போனீங்கன்னா சாம்பேல் ஸ்டீல்ஸ் அப்படின்னு அங்கே வாங்கிக்கலாம். சரி வாங்கிக்கலாம், வாங்க போகலாம். வாங்க வாங்க வா, இங்கே வா, இங்கே வா பாட்டனா. நான் சொன்னது எப்படியாவது அந்த டிராஃபியை அடிக்கணும்டா. அடிக்கணுமா? அந்த டிராஃபியை அடிக்கிறது தான் நம்ம வேலை. விடக்கூடாது, விடக்கூடாது, விடக்கூடாது. டிராஃபி மட்டும் இல்லை, உங்களையும் அடிப்போம். அன்புல தானே சொன்னேன். பாஸ் தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன். அந்த டிராஃபி அடிக்கிறோம், அடிக்கிறோம், அடிக்கிறோம். எஸ் கோச். எப்படி என்ன டிராஃபியை போட்டு அடிக்கிற? நான் தான் நிறைய வாட்டி அடிச்சிருக்கேன், ஃபாஸ்ட்டாக அடிச்சது. சீக்கிரம்டா, அப்புறம் யார் நிறைய வாட்டி அடிச்சிருக்கீங்கன்னு கேட்பார் வந்து. டேய் டேய் சார், டேய் ஏய் அறிவு கடனே, டிராஃபி ஏன்டா அடிச்சிட்டு இருக்கீங்க? டிராஃபி அடிக்கணும் நீங்க. டேய் நான் டிராஃபியை அடிக்கணும்னா அதை சொல்லடா, ஏன்டா சாகடிக்கிறீங்க? டேய் கொண்டாத பாருங்க, டிராஃபி இல்லை, நான் அடிச்சிட்டேன் டிராஃபியை. டேய் நான் திருட சொல்லடா. ஐயோ நான் சொன்ன வேர்டே. ஐயோ டேய் நிறுத்து நிறுத்து. ஏய் ஜாபார், நீங்க ஒன்றும் இந்த மாதிரி பண்ணா நான் கோச்சிட்டு போயிடுவேன், சொல்லிட்டேன். பாருங்க, உங்க ஒவ்வொருத்தரையும் இந்த வருஷம் ரேஸ்ல நான் ட்ரெயின் பண்ணி அனுப்ப போறேன். ட்ரெயின் அவங்க லைனாக நில்லுங்க, ட்ரெயின் மாதிரி நில்லுங்க. ட்ரெயின் பண்ண போகிறாராம். இந்த மாதிரி ஆடினீங்கன்னா நான் கீழே தான்டா விழுவேன். உங்களால் ஏற்கனவே கீழே விழுந்திருக்கேன் நான். எல்லாரும் என்ன அசிங்கமாக பேசுகிறாங்க. என்ன கோச் ஈவெண்ட்? பார், இந்த வாட்டி நீ 100 மீட்டர் டேஷில் ஃபஸ்ட்டு வர. நீ ஹை ஜம்ப், டேய் சிரிக்காத. நீ ஹை ஜம்பில் ஃபஸ்ட்டு வர. நீ ஷார்ட் புட், நீ ஏன்டா எச்சு துப்பிட்டு இருக்கீங்க? தப்புடா, அது மேலே பண்ணக்கூடாதா? நீ இதுக்கு நான் ஏப்ப விட்டுட்டு இருக்கேன். நீ ஷார்ட் புட்டில் ஃபஸ்ட்டு வர போகிற. நீ லாங் ஜம்பில் ஃபஸ்ட்டு வர போகிற. உங்கள் எல்லாரையும் நான் ட்ரெயின் பண்ண போகிறேன். உங்களை ட்ரெயின் பண்ணி அந்த ஓவரால் சாம்பியன்ஷிப்பை என் கையால் வாங்க போகிறேன். ஐயோ பாபார், கையை காலை நீட்டக்கூடாது. இது வீடு கிடையாது, வீடியோ. புரியுதா? பின்னாடி வா. பாய்ஸ், ட்ரைனிங்க்கு தயாராகுங்க. நான் ஒரு நிமிஷத்தில் வாமா. உங்க ஊர்ல இப்படியாடா பண்ணுவாங்க? ஏன்டா டேய் அநியாயம் பண்றீங்களடா. வாமா பதில் பாஸ் வந்து சொல்லித்தரேன். இப்போ வரேன். சரி வாங்க, நம்ம வார்ம் அப் பண்ணலாம். அவர் தான் சொல்றாரு,
உன்னை என்ன சொன்னாரு? என்ன 100 மீட்டர் ஓடும் 100 மீட்டர் ஓடுறான். இதனால ஓட முடியுமா? ஃபர்ஸ்ட் மூச்சு வாங்கிடாது. நீ ட்ராஃபி வாங்குறியோ இல்லையோ மூச்சு தான் வாங்குவாங்கவே. சரி, நான் மூச்சு வாங்குறது இருக்கட்டும். இவன் ஹை ஜம்ப் போறான். இவன் என்ன ஹைட்டா இருக்கான், ஹை ஜம்ப் போறான். அதெல்லாம் ஹைட்டா கிருவேண்டா. சரி, அது கூட பரவாயில்ல. இவங்களை வந்து ஷார்ட் புட் போட போறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த கேனை தூக்குங்க. ஆக்சுவலாக ஷார்ட்டாக இருக்கிறதுனால ஷார்ட் புட்டா? ஷார்ட்டாக இருக்கிறதுனால ஷார்ட் புட்டா? தேவையில்லாமல் கிண்டல் பண்ணிட்டு இருக்காதீங்க. உன்னை மட்டும் என்ன சொன்னாரு? ஹை ஜம்ப் சொன்னாரா? ஹை ஜம்பா? என்ன சொன்னாருன்னே தெரியல. லாங் ஜம்ப் பண்ண சொன்னாரு. நீ எப்படிடா குதிப்ப? நான் குதிப்பேன். எத்தனை வாட்டி குதிச்சிருக்கேன் தெரியுமா? ஆமா, எங்கள் வீட்டில் இருந்து எங்கள் ஸ்டெப்ஸில் இருந்துலாம் குதிச்சிருக்கேன். நான் எவ்வளோ ஹைட்டாக குதிப்பேன். நிறைய செவரே குதிச்சிருக்கான். அது வேணா பண்ணுவேன். இங்கெல்லாம் வின் பண்ண முடியாது. எனக்கு அதெல்லாம் கூட சிரிப்பு வரல. ஏய், நான் ஓடுவேன். நீ பார்த்திருக்கியா நான் ஓடி? நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக காட்டு. ஓடி காட்டு. ஓடுறா. இதுக்கு மேலே என்னடா ஓடணும்? நீ கண்டிப்பாக நீ தான் லாஸ்ட் வருவேன். அவர் நம்பிட்டு இருக்காரு பாரு. ஒருத்தர் முட்டாள் மாதிரி உன்ன ஏதோ டிராஃபி கொடுப்பியா, அதை கையில வச்சு அவர் சுத்துவார். அமைதியா உனக்கு நீ என்ன கலாய்க்கிற? ஏய், அடிக்கிற? ஏட்டா என்ன அடிக்கிறீங்க? எல்லாத்தையும் மண்டையில் பார்த்துட்டு இருக்காங்க. ஏய், நிறுத்து. என்னடா இப்படி தொங்க விட்டீங்க தோச்சிங்க? ஏய் உர்றா. யாருமே பிடிக்கல இல்லையா? தடுறா போ. டேய், இவனடா ஹைவேஸ்ல அடிபட்ட தமிழக மாதிரி கிடையாது. ஏய், எந்திரா. ஏண்டா என்னடா நடக்குது இங்க? கோச், உங்களுக்கு தான் தெரியல. அவனை போயிட்டு என்ன சொல்றீங்க? 100 மீட்டர்லாம் ஓட முடியுமா? தெரிஞ்சிச்சு. அவன் இருக்க வெயிட்டுக்கு அவன் ஓடினா மூச்சு தானே வாங்குவான். புரிஞ்சிருச்சு உங்க பிரச்சனை. இங்க பார், இவளை போய் தூக்கி போட சொல்றீங்க. இவளை தூக்கி போடுமா முடியுமா கோச்? ஏய் பார், அவளுக்கு கோவம் வந்தா உன்னையே தூக்கி போடுவானா? ஷார்ட் போட்டு தூக்கி போட முடியாதா? இவ்வளோ நேரம் என்னை தாங்கி பிடிச்சிட்டு இருந்தானா அவனால மூச்சு பிடிச்சி ஓட முடியாதா? இவ்வளோ நேரம் கீழே தவளைக்கா மாதிரி படுத்திருந்தானே அவனால தவளைக்கா மாதிரி ஜம்ப் பண்ண முடியாதா? முடியும். ஏன்? நீ குள்ளமா இருக்குன்னு தானே நினைச்ச. அப்போ ஜம்ப் பண்ணி அவனை அடிக்கும் போது அந்த ஹைட் எப்படி வந்துச்சு? எனக்கு தாண்டா தெரியும் நீங்க யாருன்ட்டு. ஏன்னா நான் உங்க கோச். நான் உங்களை ட்ரெயின் பண்ணுவேன். நீங்க கண்டிப்பா கப்பு வாங்குவீங்க. இங்க பார், உங்க ஒவ்வொருத்தருக்கும் சொல்றேன், உங்க ஒவ்வொருத்தருக்கும் நான் தான் கோச்சு. நான் சொல்றேன், நீங்க ஒருவேளை பண்ண முடியாது நினைக்கலாம், ஆனா உங்களால முடியும். புரியுதா பாய்ஸ்? நாளைக்கு ட்ரைனிங் வாங்க. வெறித்தனமா ட்ரைனிங் பண்ண போறேன். கிளம்பு. ஓகே ஓகே, வா ட்ரைனிங். வெறித்தனமா போ பார்க்கலாம். எவ்வளோ கேவலமா போறான். வெறித்தனமா போனா இவன் மாதிரி யார? நீ எப்படி வெறித்தனமா போவ? இப்போவே 100 மீட்டர் டேஷ் 100 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடுறான்டா. அவன் தான் கப்படிக்க போறான். நீ என்ன பண்ண போற? ஏய், நீ இப்படி பண்றதுலயே ஷார்ட் புட் பறக்கும் போலையே. என்ன நீ எப்படி போற? ஏய், என்ன தவளை? ஆடா பாவீங்களா? பார்த்தீங்கல்ல, நான் கோச். எனக்கு யாருக்கு என்ன கொடுக்கணும்னு தெரியும். ஒருவேளை பார்க்குற அன்பு தம்பி தங்கச்சி, பார்க்குற அன்பு அண்ணா அக்கா, நிறைய பேர் யோசிக்கலாம், நான் இதில் எப்படி ஃபிட்டுன்னு ஆவேன். ஒருவேளை ஏசப்பா உங்களை டிராஃபியாக உருவாக்கி இருக்கிறார். He knows what is best for you. ஒருவேளை இன்னைக்கு நிறைய லைஃப்பை குறித்து யோசிச்சிருக்கலாம், புது ஸ்கூலை குறித்து யோசிக்கலாம், இந்த ஸ்கூலா, இந்த கோர்ஸா, இந்த காலேஜா அப்படின்னு கூட நீங்கள் யோசிக்கலாம். புது வேலையை, ஒருவேளை புது திருமண வாழ்க்கை கூட உங்களுக்கு கொடுத்துருக்கலாம். ஏசப்பா உங்களை ஒரு இடத்துல வைத்திருக்காருனா He knows how to lead you. அவர் உங்களை நடத்துவார், உங்க கூட இருப்பார். தைரியமா இருங்க. ஓகே, don't be afraid. Jesus is with you. இந்த கோச் இருக்கிற வரைக்கும் என் பசங்களை சூப்பராக ட்ரெயின் பண்ணி கப்பை வாங்க வைப்பேன். வரட்டா? என்ன பார்த்தீங்களா? ஸ்கிட் பார்த்தீங்களா? நாளைக்கு தொடர்ந்து பார்க்கலாம் என்ன ஆச்சு, என்ன ஆக போகுதுன்ட்டு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் தெரியுமா? ஒரு சின்ன கேம் விளையாட போறோம். We will invite all our dear friends. Please come. எதுக்குன்னா இந்த கேமு
எதுக்குண்ணே இந்த கேமு நீங்களே பார்க்க போறீங்க. அண்ணா கம் கம் சீக்கிரம் சீக்கிரம் வாங்க. அண்ணா எனக்கு மைக் சாங் கொடுக்குறீங்களா? இல்லை நான் மைக் வச்சுக்கிறேன், கையில் வச்சுக்கிறேன். இட்ஸ் ஓகே. அண்ணா இந்த கேம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஓகே, ஜாலியாகவும் இருக்கும், சுவாரஸ்யமாக இருக்கும். நீங்களும் விளையாடுங்க, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அக்கா வாங்க. யார் யார் விளையாட வரா? ஜீவானா, சாமண்ணா, சாய்மண்ணா, சூப்பர். வேற யார் வரீங்க? கேசி அக்கா, சூசன் அக்கா. ஓ எல்லாரும் வரீங்களா? சூப்பர், வாங்க 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 வாங்க. இப்போ என்னன்னா, நான் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டெப் கொடுப்பேன். ஸ்டெப் அப்படின்னா ஒரு மூமெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் அப்படி, இல்லைன்னா அப்படி. ஆனால் அந்த ஸ்டெப்பை நீங்கள் 1 minute கண்டினியூஸாக பண்ணணும். 1 minute. ஈஸி தானே? ஈஸி ஈஸி இல்லை. இப்படி பண்ண முடியாது, பண்ணுங்க. அவ்வளோதான். இதுக்கு மேலே என்ன? ரொம்ப ஈஸி இல்லைன்னா நீங்கள் பண்ணுங்க. ஆனால் நீங்கள் ஓ சூப்பர் அக்கா. நீங்கள் ஓகே, இதுதான். இதை நீங்கள் 1 minute பண்ண போகிறீங்க. ஓகே, யூ அண்டர்ஸ்டாண்ட் மீ? 1 minute பண்ண போகிறீங்க. என்ன பண்ண போகிறீங்கன்னா, சாதாரணமாக பண்ண போகிறது இல்லை. தண்ணி குடிச்சிட்டே பண்ணுமா? தண்ணியாக குடிச்சிட்டு நீங்கள் பண்ண போகிறது இல்லை. இங்கே பாருங்க அக்கா, வாங்க. இது தலை மேலே இருக்கும். அண்ணா தலையில் வைங்க. என்னண்ணே என்ன ஏன்னா நிற்க மாட்டேங்குது உங்கள் தலையில்? உழுந்துச்சு. ஆனால் நீங்கள் உங்கள் தலையில் வச்சுக்கோங்க. திருப்பி வைக்கக்கூடாது, அதான் கண்டிஷன். திருப்பி வைக்கிறது ஈஸியாக வச்சுருவோமே. ஆனால் வாங்க அக்கா வாங்க. இப்போ என்னென்னா, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க் என்னென்னா, உங்கள் தலையில் இருக்கிற கப்பு கீழே விழாமல் நீங்கள் ஸ்டெப் பண்ணணும். என்ன வச்சோம்? கஷ்டம், நிற்க மாட்டேங்குது தலையில். நிற்கும். ஐயோ, ஆரம்பமே உங்களுக்கு பயங்கரமாக இருக்கே. இருங்க, உங்களுக்கு நான் விதவிதமாக வச்சு விட்றேன். ஓகே, அவ்வளோதான். சரி, கரெக்டாக 1 minute. அக்கா பின்னாடி வாங்க, லைட் தெரியல, உங்கள் ஃபேஸ் தெரியணும்ல. நீங்கள் தான் சொன்னீங்க நான் அழகாக இருக்கீங்க, அழகாக இருக்கீங்க, அடிக்கடி நீங்களே சொல்லிப்பீங்க. என்னெல்லாம் பண்ணுறீங்க? ஐயோ, இங்கே பாரு, இவங்க 2 பேர் தலையில் அப்படியே அழகாக இருக்கு. ஆனால் நீங்கள் ஏசி ப்ளோயர் பக்கம் நிற்கிறீங்களா, அது காற்றடிச்சு தள்ளி விடுது உங்களுது. சரி, ஓகே அண்ணா, ரெடி? அண்ணா உங்களுக்கு மட்டும் நீங்கள் இப்படி வச்சுக்கோங்க. ஓகே, உங்களுக்காக. உங்கள் ஹேர் வந்து ரொம்ப கிளம்ஸியாக இருக்குல்ல, ஒரு மாதிரி. அக்கா என்ன கவுந்துருச்சு. ஓகே, 1 minute டைம். நான் கொடுக்க போகிற ஸ்டெப் என்ன? இங்கே பாருங்க, என்ன பாருங்க, இங்கே பாருங்க. லா 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 லா, நன்றி சொல்லி பாடிடுவேன். ஓகே, ரெடி? அதை நான் பாடுவேன். 1 minute திரும்ப திரும்ப அதே பாடிட்டே இருப்பேன். ரெடி? Your time starts now. La 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 la, நன்றி சொல்லி பாடிடுவேன். La 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 la, நன்றி சொல்லி பாடிடுவேன். La 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 la. ஜீவானா சூப்பர். பாடிடுவேன். லா 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 லா, நன்றி சொல்லி பாடிடுவேன். கவலை இல்லை. ஸ்டெப் ஸ்டெப் டப்பா, இன்னும் 20 seconds. ரெடி? இப்போ ஸ்டெப் இது. ட்ரை ட்ரை ட்ரை. அண்ணா அவங்க இது எப்படி அப்படி நிற்குதுங்க பாருங்கண்ணா. ஓகே, அது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து இந்த கேம் விளையாடும் போது இனிஷியலாக நான் வந்து உங்ககிட்ட கப் இருக்குன்னு சொன்னேண்ணா. வாயில் என்ன வச்சுருக்கீங்க? சொல்லலை. நான் உங்களை தண்ணி குடிக்க கூட சொல்லலை. கப்பு இருக்குன்னு சொன்னேண்ணா. சொன்னேண்ணா? சொல்லலையே. சொல்லலை. நான் என்ன சொன்னேன்? ஸ்டெப்பு மட்டும் போட சொன்னீங்க. ஸ்டெப்பு மட்டும் நான் போட சொன்னேன். யூ ஆர் வெரி மச் ரெடி ஃபார் இட். இல்லை, ஒருவேளை நான் இனிஷியலாகவே கப்பை தலையில் வச்சுருந்தா நீ என்ன சொல்லிப்பேன்? ஆனால் அது முடியாது. முடியாது முடியாது. ஒருவேளை இதுதான் ஏசப்பாவோட டிவைன் விஸ்டமோ. ஏசப்பா சீஷர்களோட போட்டில் போனார். போகும்போது சொன்னார், அக்கறைக்கு போவோம் வாருங்கள் சொன்னார். வழியே போகும்போது காற்றடிக்கும், கடல் கொந்தளிக்கும் சொன்னாரா? சொல்லலை. ஒருவேளை நம்ம இந்த உலகத்தை பிறக்கும் போது எல்லாருக்கும் சந்தோஷமா இருந்திருக்கும் இல்லை?
கண்டிப்பாக சந்தோஷப்பட்டிருப்பாங்க. நான் பிறக்கும்போது சந்தோஷப்பட்டிருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. நீங்கள் பிறக்கும்போது சந்தோஷப்பட்டாங்களா? ஆமாம், அந்த ஊரே கொண்டாடிச்சேன். ஊரே கொண்டாடிச்சான். பிறக்கும்போது ஒரு தலைமையில் தாக்கி வச்சு ஊரே டான்ஸ் ஆடினுச்சு. ஓகே, ஊரே கொண்டாடிச்சு. வேற என்ன சொல்கிறது, நம்மளை குறித்து நம்ம பிறந்ததை குறித்தோ எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க தான், இல்லைன்னு சொல்லலை. ஒரு ஏசப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டார். நம்மளை குறித்து நிறைய ப்ராமிஸ் கொடுத்துருப்பாரு, கண்டிப்பாக கொடுக்காம இருந்திருக்க மாட்டார். ஆனால் ஒரு விஷயத்தை நல்லா கவனிச்சிக்கோ, உங்ககிட்ட என்னைக்காவது வந்து நீ பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவேன்னு சொல்லி கொண்டு சொன்னாரா? என்கிட்ட சொல்லவே இல்லை இந்த மாதிரி கல்யாணம் ஆகும், அதுக்கப்புறம் இந்த மாதிரி கஷ்டப்படுவேன்னு சொல்லவே இல்லை. அது சொல்லலை. நான் எனக்கு ஒரு மச்சான் வருவார் அப்படின்னு ஒரு விஷயமா எனக்கு சொல்லலை. இப்படி இருப்பாருன்னு எனக்கு தெரியும். இப்படி இருப்பாருன்னு உனக்கு தெரியாது, உனக்கு தெரியாது. ஏண்டா நான் படுற கஷ்டம் தானே அதிகம். அதில் கல்யாணம் நடக்கும் சந்தோஷமா இருப்பீங்க தான்டா சொன்னாங்க. கூட தெரியாது. கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன ஆளே அழுதேன். எது கல்யாணத்துக்கு அப்புறம் நான் எழுதிட்டு இருக்கேன்டா. ஓகே, ஜஸ்ட் ஃபார் ஃபன். ஓகே, உண்மையாகவே இன்னைக்கு நிறைய விஷயத்தில் நமக்கு என்ன நடக்குன்றது தெரியாது. ஏன்னா தெரிஞ்சால் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஸ்டெப் இன் பண்ண மாட்டோம். நம்ம உண்மையாக ஸ்டெப் இன் பண்ண மாட்டோம். ஏசப்பாவோட டிவைன் பிளானே அதுதான். அதனால் சொல்லவே மாட்டார். நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பேன்னு சொல்லுவார், ஆனால் அதுக்கு முன்னாடி வர அந்த பிரச்சனைகளை சொல்ல மாட்டார். யோசேப்புக்கு ட்ரீம் கொடுத்தார். என்ன அண்ணனுங்கெல்லாம் பணி வாங்கன்ற மாதிரி ட்ரீம் கொடுத்தார். அவர் சொன்னாரா நீ குழிக்குள்ளே இருப்பேன்ட்டு? சொல்லலை. குழிக்குழியும் போவான்னு சொல்லலை, எகிப்து போகணும் சொல்லலை. என்றைக்குமே கடவுள் வந்து அவர் டிவைன் விஸ்டத்தில் நடத்துவார். இன்னைக்கு ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறீங்களா, ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க. இந்த கேம் மாதிரி தான் நம்ம லைஃப்பும். எடுத்த உடனே எல்லாத்தையும் ஏசப்பா சொல்ல மாட்டார். போக போக அவர் வழிகளை நீங்களே அறிந்து கொள்வீங்க, ஏன் இது நடக்குதுன்னு சொல்லி. ஒருவேளை திரும்ப நாளைக்கு இன்னொரு கேமோட நம்ம மீட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஃப்ரெண்டு சுபின் வசனம் சொல்லி கொடுக்க போகிறான். அப்புறம் நம்ம ஒரு சீரியஸ் ஸ்டோரி கேட்க போகிறோம். ரெடியாண்ணே? அண்ணே எனக்கு மைக் ஸ்டாண்ட் மட்டும் எடுத்து கொடுக்குறீங்களா ப்ளீஸ்? கை தட்டலாமா இவங்களுக்கு? ஏ சூப்பர், தேங்க்யூ. ஓகே, என் ஃப்ரெண்டு சுபின் வர போகிறான். அவன் உங்களுக்கு வசனம் சொல்லி கொடுக்க போகிறான். அந்த வசனத்தை நீங்கள் எனக்கு வீடியோ எடுத்து அனுப்பலாம். 9941906104. ஓகே, ஒரு நிமிஷம் என் ஃப்ரெண்டை கூப்பிட்டு வந்துடுறேன். வெயிட் பண்ணுங்க. இங்கே தான் உட்காந்துருக்கேன், வெயிட் பண்ணுங்க. ஹலோ சுபின். என்னடா தொண்டை அவுட்டா உனக்கு? ஒன்றுமே கேட்க மாட்டேங்குது, சத்தமாக பேசு. என்ன வேணுமா? எனக்கு கொஞ்சம் தண்ணி வேணும். எதுக்கு? ஏய் இருடா, நான் தண்ணி குடிச்சிட்டு உன்கிட்ட பேசுகிறேனே. ஆனால் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிருங்க. டேய் நான் தண்ணி குடிச்சு பேசுகிறேன், ஒரு நிமிஷம். சாமா எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்களேன். சுபின் வந்திருக்கான், அவன் இன்னைக்கு வசனம் சொல்லி கொடுக்கணும்ல, கொஞ்சம் தண்ணி கொடுங்க. நான் குடிக்கட்டுமா? நீங்கள் குடிங்க. நான் குடிக்கும் போது நீ டிஸ்டர்ப் பண்ணாது. ஓகே, ஏன்னா தொண்டை கொஞ்சம் மோசமாயிடுச்சுன்னா ஆண்டவர் கிருபையில் we had lots of meetings. ஒருவேளை நாங்கள் போஸ்ட் எதுவும் போடாமல் இருக்கலாம். பட் God is so good. எங்கள் ஆண்டவர் நிறைய பிஸியாக வச்சுருக்கிறாரு, நிறைய மீட்டிங்ஸ் போயிட்டுருக்கோம். போத் ஃபார் சில்ட்ரன், யூத் அண்ட் ஆல்சோ ஃபார் பெரியவங்க. God is using us mightily. May God bless you all for all your prayers for us. தொடர்ந்து எங்களுக்காக ஜோம் பண்ணுங்கள், நல்ல த்ரோட்டுக்காக ஹெல்த்துக்காக ப்ரேயர் பண்ணுங்கள், சரிங்களா? சரி சுபின், வசனம் சொல்லிக் கொடுக்குறியா? அண்ணா நீங்களே சொல்லிக் கொடுங்க. டே பசங்க உன்னை பார்க்க தானே வந்துட்டாங்க, கொஞ்சம் ரைட்டில் திரும்பு. டே ரைட்டுன்னா கொஞ்சமாக திரும்ப சொன்னேன். சரி லெஃப்ட் திரும்பு. ஐயோ கர்த்தாவே, டேய் கொஞ்சம் மேலே பாரா. டேய் அந்த பக்கம் இல்லை, ரைட்டில் திரும்பி மேலே பாரா. ஐயோ சுபின் டைம் ஆகுதுடா, பசங்கள்லாம் உனக்காக தான்டா வெயிட் பண்ணிருக்காங்க, வாடா. ஐயோ கடவுளே, டேய் நீ வசனம் சொல்லி கொடுத்தா தாண்டா நான் இங்கேருந்து போக முடியும். கடைசியில் வந்துட்டான். சரி சுபின், பசங்களுக்கு சீக்கிரமாக நீ வசனம் சொல்லி கொடு. என்ன வசனம்? டேய் பைபிள் வசனம்டா, ஞாபகம் இல்லையா? ஒரு வாட்டி காதல் சொல்லுங்க. டேய் எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி நாங்கள் கடிக்காதடா. ஓகே சரி வசனம் சொல்லி கொடு. என்னடா தொண்டை அவுட்டா? நீங்களே சொல்லுங்களேன். டேய் நான் சொல்லு, நீ சொல்லு. நீ அப்புறம் பயப்படாமலும் அப்புறம் கலங்காமலும் அப்புறம் இரு. ஓ நீ பயப்படாமலும்
கலங்காமலும் இரு. அப்புறம் என்ன? தேவனாகிய கர்த்தர் என்னும் தேவன் உன்னோடு இருக்கிறார். ஓ, தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் அப்படின்னா என்ன? ஏசப்பா நம்ம கூட இருக்காரு, நீ பயப்படவே வேண்டாம். சரி, நானே சொல்றேன். பாவம் சுபினுக்கு தொண்டை சரியில்லை. சுபின், நானே சொல்லட்டுமா? ஓகே, நீங்களே சொல்லுங்க. எனக்கு தொண்டை வலிக்குது, கோல்டு குடிச்சிருச்சு. நீங்க எல்லாம் சுபினுக்கு ப்ரேயர் பண்ணுங்க. பாவம் உனக்கு தொண்டை சரியில்லை. சரியா? நானே சொல்றேன். நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன் உன்னோடு இருக்கிறார். 1 நாளாகமம் 28:20. என்ன நீங்களே சொல்லி முடிச்சிட்டீங்க? டே, உனக்கு தான் தொண்டை சரியில்லை, நீ பேசுறது எனக்கே புரியல, அப்போ ஜனங்களுக்கு எப்படி புரியும்? அதனால தான் நானே சொல்லி முடிச்சிடறேன். ஒரு வாட்டி நான் சொல்கிறேன். பாவம் சுபினுக்கு உடம்பு சரியில்லை. ஒருவேளை சுபின் நாளைக்கு உனக்கு சரியாடுமாடா? தெரியலையே, டாக்டர்கிட்ட தான் போகணும். டாக்டர்கிட்ட தான் போகணுமா? ஐயோ பாவம், சுபினுக்கு மாத்திரை போட்டால் தான் சரியாகும் போல. சரி, நான் ஒரு வாட்டி சொல்கிறேன். நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன் உன்னோடு இருக்கிறார். 1 நாளாகமம் 28:20. இந்த வசனம் சொல்லுது, ஏசப்பா உங்க கூட இருக்கிறார். நீங்க பயப்பட வேண்டாம், நீங்க கலங்க வேண்டாம், நீங்க திகைய வேண்டாம். நீங்க எந்த காரியத்தில் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை போக சொல்றாரோ தாராளமாக செயல்படுங்க. ஏசப்பா உங்க கூட இருக்கிறார், உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். சரியா? சரி, இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணுங்க, எங்களுக்கு அனுப்பிச்சு விடுங்க. ஓகே ஓகே சுபின், நீ போ, ரெஸ்ட் எடு. அண்ணா நான் இங்கே இருக்கேன் ப்ளீஸ். இல்லை நீ போ, நீ ஸ்டோரி சொல்ல போற. நீங்கள் சொல்கிறது நான் கேட்கணும். சரி, நீ தூங்கிட்டே கேளு. அண்ணே 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 சுபினோட பேக் எடுத்துகிட்டு வாங்களேன். பாவம் சுபின், அவனுக்கு உடம்பு சரியில்லை. எல்லாம் சுபின்காக ப்ரேயர் பண்ணுங்க. நல்ல த்ரோட்டு சுபினுக்கு இருக்கணும்னு ப்ரேயர் பண்ணுங்க. சரியா? அண்ணே என்னென்னாச்சு? சுபினோட பேக் எங்கண்ணே? அண்ணா எங்கே இருக்கு? டயர்டாக இருக்குண்ணா, எனக்கு பேச முடியல. பாவம் சுபினால் பேசவே முடியல, தொண்டெல்லாம் சுபினுக்கு அவுட்டு. அண்ணே நீங்கள் உள்ளே பிடிங்க சுபினை. ஓ சுபின், அப்பா. ஓகே அண்ணே, ஆனால் பத்திரமா வச்சுக்கோங்க. ஓகே ஓகே. நம்ம சுபின் ரொம்ப டயர்டாக இருக்கான், அதனால் நம்ம சுபினை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். சுபின் பாவம், அவனுக்கு தொண்டை சரியில்லை. அவன் நாளைக்கு திரும்ப உங்கள் கூட வந்து பேசுவான். இந்த வசனத்தை நீங்கள் மறக்காமல் நீங்கள் மனப்பாடம் பண்ணி நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, இப்போது நம்ம ஸ்டோரிக்கு போகிறோம். நம்மளோட சீரியஸ் ஸ்டோரிஸை நம்ம கேட்டுட்டு ப்ரேயர் பண்ணி முடிக்க போகிறோம். அண்ணே சைமன் அண்ணே, எங்கண்ணா போனீங்க? வாங்கண்ணே. கெட்டுரா வசனம் சொல்கிறாளா? அப்படியா? கெட்டுரா வசனம் சொல்கிறாளா? ஏய் கெட்டுரா, வா 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 வா. இவ்வளோ நேரம் எங்கே போன செல்லம் நீ? எங்கே போனீங்க எங்கள் செல்லக்குட்டி? எங்கே போனீங்க? ஐ வெக்கப்படுறீங்களா? டே சரி, வசனம் சொல்கிறீங்களா? நான் சொல்லுமோ சொல்லணும். 1 2 3 சொல்லணும். ஓகே சொல்லு. டிராஃபியா? ஏய் டிராஃபி இல்லை, வசனம் வசனம். ஏய் நான் உனக்கு துணை நிற்கிறேன். யார் சொன்னா? யார் சொன்னா? இது மம்மி சொன்னாங்களா? யார் சொன்னா? பைபிள்ல ஜீசஸ் சொன்னாரு. பயப்படாதீங்க, ஏசப்பா உங்களுக்கு துணை நிற்கிறாருன்னு சொல்லி ஏசப்பா சொன்னாரு. அதை தான் கெட்டுரா இப்போ உங்களுக்கு சொன்னா. கெட்டுராக்கு எல்லாம் கை தட்டலாமா? கை தட்டலாம். கெட்டுரா கை தட்டிக்கோ. ஏ சூப்பர். சரி கெட்டுரா, நீ குட் கலர் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தனால ஏசப்பா உன்னை பிளஸ் பண்ணுவார். ஓகே டாடி. ஓகே டாடி, ஓகே டாடி வந்து இப்போ ஸ்டோரி சொல்ல போகிறேன். எனக்கு ஒரு உமா கொடுத்துட்டு போ. வெரி குட் கேர்ள். சரி மாமிட்ட ஓடு ஓடு உடிச்சுக்கிற ஓடு. குட் கேர்ள் கெட்டுரா. சரி, யாரோட ஸ்டோரியை நம்ம கேட்க போகிறோம்? ஜெய்சன் சொல்லி ஒரு தம்பி, சோனுன்னு சொல்லி ஒரு தம்பி. அவங்க லைஃப்பில் என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்கலாமா? ஜெய்சன் சோனு 2 பேரும் ஒரே ஸ்கூலில் படிக்கிறாங்க. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஒரு நாள் ஸ்கூலுக்கு ஜெய்சன் போகும்போது சோனு கேட்டான், ஏய் ஜெய்சன் எவ்வளா? என்னடா சோனு, என்னடா விஷயம்? ஏய் ஜெய்சன் இங்க வாயா, நான் அவங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்டா. என்னடா என்னடா சோனு, என்ன முக்கியமான விஷயம்? டேய் இந்த நான் சொல்றதுனே தெரியலடா, கடவுள்னு ஒருத்தர் இருக்காரா மேடா? எங்கடா இருக்காரா அவரு?
நிறைய பேர் இருக்காருன்றாங்க. இருக்காருன்னா காமிங்க பார்க்கலாம். உடனே ஜெய்சன் சொன்னான், டேய் டேய் கடவுளை பார்க்க முடியாதுடா, உணர்ந்து பார்த்தா தெரியும்டா. உணர்ந்து பார்த்தா என்ன தெரியும் உனக்கு? டேய் முதல்ல அமைதியாரு, நான் சொல்றத நீ கேள். இரு நான் சொல்றத கேட்கறதுக்கு முன்னாடி, நீ சொல்றத கேட்கறதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்ற, அதை கேள். சொல்லு. இங்க பாரு, இந்த கண்ணு இருக்குல்ல, இந்த கண்ணு, இந்த எம இருக்குல்ல, இந்த ஐ என்ன சொல்லுவாங்கண்ணா? இதை இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க? அண்ணனுக்கு இங்கிலீஷ் நிறைய தெரியும். ஐ லேஷ். இந்த லேஷ் இருக்குல்ல, இதை ஒன்றை எடுத்துட்டு இப்படி மனசுக்குள்ள நினைச்சிட்டு புஃப்னு ஊதுனா அது அப்படியே நடக்கும். ஒன்று தெரியுமா ஜெய்சன்? டேய் 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 என்னடா ஐ லேஷ் எல்லாம் போய் நம்பிக்கிட்டு இருக்க? அது மாத்திரம்டா, மேலே வானத்தை பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஸ்வைன்னு போவோம், பார்த்துருக்கியா? அதை பார்த்தோன்னே மனசுல நினச்சிக்கணும் ஏதாவது நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லி, அப்படியே நடக்கும்டா. டேய் சோனு, உனக்கு பேக்ரவுண்ட் தெரியல, அதனால தான் அப்படி சொல்றேன். என்ன பேக்ரவுண்டு சொல்லு. உன்னை ஜெய்சன் சொன்னா, இங்கே பாரு சோனு, இந்த ஸ்டார், இந்த உன்னோட ஐ லேஷஸ் இதெல்லாம் உருவாக்குனது யார் தெரியுமா? ஏசப்பா தான். இந்த ஐ லேஷுக்கு உயிர் இல்லடா. ஐயா உயிர் இல்லையா? அப்ப எதுக்கு இப்படி அசையுது? டேய் உனக்கு உயிர் இருக்கனால அது அசையுதுடா. இந்த ஸ்டார் மேல பறக்குது பத்தியா, அதுக்கு உயிர் கிடையாதுடா. உயிர் இல்லாம ஸ்வைன் இப்படி போகுது இல்லடா, அது கீழே விழ போகுதுடா, அதுக்கு உயிர் கிடையாதுடா. உன்னை படைச்ச ஏசப்பாக்கு உயிர் இருக்குடா, அவர் தான்டா உனக்கு உயிரா கொடுத்துருக்காரு. ஐயோ ஜெய் ஜெய்சன் போடா, மொக்க போடாதா போடா. ஜீசஸ் மொக்க போட்டுக்கிட்டு இருக்கான் பார். கடவுள் இருக்காருன்னா காமிடானா? காமிக்க மாட்டானா? ஐலாஷ்ல மனசுல நினைச்சு நடக்கும்னா அதுக்கு உயிர் இருக்கான்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். டேய் போடா, கொலைப்பாதரா, போடா 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 அப்படின்னு சொன்னோன்னு ஜெய்சன் மறுபடியும் சொன்னான், டேய் ஏசப்பா இருக்காரா, நிஜமா இருக்காரா, என்கிட்ட பேசுவாரா, என் மனசுல பேசுவார். ஓ அப்போ என்கிட்ட பேசல? கண்டிப்பா பேசுவாரா சோனு? கண்டிப்பா பேசுவாரு. ஒருவேளை தம்பி தங்கச்சி நிறைய பேருக்கு என்னை ஏசப்பா பார்க்குறாரா, என் கூட இருக்கிறாரா, என் இருதயத்துல இருக்க வேதனை அவர் தெரியுமா, உண்மையாவே என் கூட தான் இருக்கிறாரா? நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்கலாம். நான் ஒரு நாள் ஒரு வேன்ல போயிட்டு இருந்தேன். அப்போ ஒரு அக்காவை நான் சந்திச்சேன். அந்த அக்கா பாட்டு நின்றுட்டு இருக்காங்க அமைதியா. என் மனசுல ஏசப்பா சொல்ற, ராபன் அந்த அக்கா கிட்ட பேசு. அந்த அக்கா கிட்ட நான் அப்படி போய் பேசுறது, ஏசப்பா அவங்க யாரும் கூட எனக்கு தெரியாது. ஏய் அவங்கள யாரும் உனக்கு தெரியாது, உனக்கு அவங்கள பத்தி தெரியாது, ஆனா எனக்கு அவங்கள பத்தி தெரியும். ஏன்னா அவங்க என்னோட டிராஃபி ராபன், நான் உருவாக்குன டிராஃபி. அவங்க கிட்ட பேசணுமா? கேட்டா அது கேட்டுறா கிட்ட வேணா பேசலாம், ஏன்னா அவன் என் பொண்ணு, அவங்க யாருன்னே தெரியாது. நான் மெதுவா போயிட்டு, அக்கா அவங்க, ஓ சொல்லு தம்பி. ஹலோ அக்கா. ஹலோ அக்கா, அது உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும் சொல்லுங்க. அப்போ ஏசப்பா என் இருதயத்தை சொன்னாரு, என் தாட்ஸ்ல சொன்னாரு, அந்த அக்காவுக்கு நடக்கிற பிரச்சனைகள் எல்லாம் அவங்க சொன்னாரு, உங்களை நிறைய பேர் ஹர்ட் பண்ணி அழ வச்சிட்டாங்களா? அவங்க அப்படியே ஷாக் ஆயிட்டாங்க. என்ன எல்லாரும் ஹர்ட் பண்ணி அழ வச்ச விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? அதுக்கப்புறம் உங்களை வேணாம்னு சொல்லி ஒதுக்கி வச்சிட்டாங்களா உங்க ஃப்ரெண்ட்ஸு? அவங்க கண்ணில் தண்ணி வந்தது, அவங்க பயங்கரமா அழுதாங்க. தம்பி நீ சொல்றது கரெக்ட் தான்ப்பா, நான் நிறைய பேர் அழுது இருக்கேன், யாரா பாக்குறீங்களா? என் கூட யாரா இருக்கிறீங்களா? அழுது இருக்கேன். ஆமா உனக்கு எப்படி தெரியும்? நீ எப்ப பார்த்த? நான் சொன்னேன், அக்கா நான் பார்க்கல, உங்களை படைச்ச ஏசப்பா பார்த்துக்கிட்டே இருக்காரு. நீங்க அவரோட அழகான டிராஃபி, நீங்க ஏசப்பா டிராஃபி. அவர் உங்களை பத்திரமா பார்த்துட்டு இருக்காரு, உங்க பக்கத்துல தான் இருக்காரு. நீங்க உணர்ந்து பார்க்கல, வேற ஒன்றும் இல்லை. என் பக்கத்துல ஏசப்பா இருக்காரா? ஏசப்பா தான் உங்ககிட்ட சொன்னாரா? ஆமாக்கா ஏசப்பா தான் சொன்னார், நீங்க ரொம்ப ஸ்பெஷல் அவருக்கு, நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் அவர் பார்த்துப்பார். ஏன்னா வசனம் சொல்லுது, நீங்க கலங்காம இருங்க, பயப்படாம இருங்க, தேவனாகிய கர்த்தர் உங்க கூட தான் இருக்காருன்னு சொல்லி வசனம் சொல்லுது. 1 நாளாகமம் 28:20 அதான் சொல்லுது, உங்க கூட ஏசப்பா இருக்கார், தைரியமா இருங்கன்னு சொன்னேன். அந்த அக்கா அழுதுட்டே சொன்னாங்க, நான் நம்பிக்கையோட போறேன், என் கூட ஏசப்பா இருக்கிறார், எனக்கு ஏசப்பா இருக்கிறான்னு சொல்லி அவங்க நம்பிக்கையோட போனாங்க. அன்பு தம்பி தங்கச்சி, ஏசப்பா உன் கூட தான் இருக்கிறார், நீ தனியா இல்லை,
யார் ஒதுக்குனான்னு உன்னை இயேசு நேசிக்கிறார். நீ அவரோட ட்ராஃபின்றதை மறந்துடாத. இயேசு உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா? அன்பு நிறைந்த ஆண்டவரே, நல்ல நேரத்துக்கு நன்றி செலுத்துக்கிறோம்ப்பா. இந்த வேலையில் எங்களோட பேசினதுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் உங்கள் ட்ராஃபி, நீங்கள் எங்கள் கூட இருக்கிறீங்க, எங்கள் இருதயத்தை பார்க்குறீங்க, எங்கள் வேதனையை அறிந்திருக்கிறீங்க. மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சோனு வீட்டுக்கு போனாங்க. ஜெய்சன் சோனுக்கு ஃபோன் பண்ணா. ஹலோ, ஏய் சோனு, ஏண்டா அப்புறம் பேசாம போயிட்டா? உடனே சோனு பேசினா, ஒன்றும் இல்லடா, ஒன்றும் இல்லை. ஐயோ ஐயோ, அம்மா அம்மா, டேய் ஜெய்சன் வைடா அம்மா. நாளைக்கு சோனு அம்மாக்கு என்னாச்சுன்னு பார்க்கலாம். பாய் பாய், பார்த்துக்கலாம். நாளைக்கு திரும்ப உங்களை VBSல மீட் பண்ணுறா. பாய் பா.